கோவை தொகுதியில் கமலஹாசன் போட்டி நாளை கையெழுத்தாகிறது திமுக கூட்டணி. கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி தற்போது எந்த கூட்டணியில் இணைவது என்று பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது. அதில் காங்கிரசுடன் அணி அமைக்கலாம் என முதலில் கூறப்பட்டது. ஆனால் காங்கிரஸ்கே திமுக கூட்டணியில் அவர்கள் கேட்ட தொகுதியில் இல்லை என திமுக தலைமை கைவிரித்ததால் தற்போது திமுக கூட்டணி இணையலாம் என மக்கள் நீதி மய்யம் கட்சி முடிவெடுத்திருக்கிறது. அந்த வகையில் கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் என திமுக தலைமை நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. அதனால் அவர் கோவை தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுக்கு சட்டமன்ற இடங்களில் இடத்தை வாங்கி தருவதும் கமல் உறுதியளிக்கிறார். எனவே மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு திமுக கூட்டணியில் ஒரு தொகுதி என கோயம்புத்தூர் தொகுதி கையெழுத்தாகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. நாளை நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் அண்ணா அறிவாலயம் செல்கிறார். அங்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் மக்கள் நீதி மய்யமும் திமுகவும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. எனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 5% வாக்குகளை பெற்ற நடிகர் கமல்ஹாசனின் அவர்களின் மக்கள் நீதி மய்யம் தற்போது 2024ஆம் ஆண்டு நடைபெற உள்ள இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியான தகவல் ஆகியிருக்கிறது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.